ஒரு மீட்பர் தேவை. இத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். சிலில நடந்த ஒரு உண்மை சம்பவம். 33 சுரங்க தொழிலாளர்கள் பூமிக்கு அடியில மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால தங்கள தாங்களே காப்பாத்திக்க முடியல, முழுக்க முழுக்க உதவியற்ற நிலையில இருந்தாங்க. அவங்க உயிரோட தான் இருந்தாங்க, ஆனா வெளி உலக தொடர்பு சுத்தமா இல்ல. ரொம்ப நம்பிக்கையற்ற நிலைமை. உலகத்துல இருந்தும் சொந்த குடும்பத்துக்கிட்ட இருந்தும் துண்டிக்கப்பட்டாங்க. தப்பிக்க ஒரு வழியும் இல்ல. சரி, ஒருவேளை இதுதான் மனுஷனோட ஆன்மீக நிலையமா இருக்குமோ? பாவம்னா என்ன? அது வெறும் தப்பு செய்யறது மட்டும் இல்ல, தெய்வத்துக்கிட்ட இருந்து நம்மள பிரிக்கிற ஒரு தடை. பாருங்க, உடம்பால உயிரோட இருந்தாலும் ஆன்மீகமா நாம துண்டிக்கப்பட்டிருக்கோம். இந்த இடைவெளியை சரி செய்ய முடியுமா? அந்த நிலச்சரிவு மாதிரி தான் இந்த தடையையும் நம்மால தனியா உடைக்க முடியாது. அதனால தான் நமக்கு வெளியில இருந்து ஒரு மீட்பர் கண்டிப்பா தேவைப்படுறார். மறுபடியும் அந்த கதைக்கு வருவோம். சிலி அரசாங்கம் அவங்க மேல அக்கறைப்பட்டு ஒரு திட்டம் போட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மள படைச்ச தெய்வம் தன்னோட அன்புனால எல்லாரையும் மீட்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த திட்டம் என்னன்னா, அவர் நம்மள நேசிச்சார், நம்மளை காப்பாத்த ஆசைப்பட்டார். அதுக்காக இயேசு அனுப்புனார். அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு சின்ன துளை வழியா உணவு வந்தப்போ முறையா நம்பிக்கை பிறந்துச்சு. அதே மாதிரி இயேசு பூமிக்கு வந்து நமக்கு தேவையான ஆன்மீக ஜீவனையும் ஒளியையும் கொண்டு வந்தார். ஆன்மீக இருட்டுல இருந்த நம்மள தேடி தெய்வம் தன்னோட குமாரனான இயேசுவை அனுப்புனாரு. ஆனா சாப்பாடு மட்டும் போதுமா? வெளியே வர்ற ஒரு வழி வேணும்ல. சடங்குகளோ பணமோ அதுக்கு உதவாது. அந்த தொழிலாளர்களுக்கு முன்னாடி இருந்த தடை என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான அடி உயரம் மண் சரிவு. அதே மாதிரி நமக்கும் தெய்வத்துக்கும் நடுவுல இருக்கிற தடை தான் பாவம். அது நம்மள பிரிக்குது. பெரிய ராட்சச மெஷின்களை வச்சு பூமிக்கு அடியில ஒரு சுதந்திரமான வழியை உண்டாக்குனாங்க. ஒரு வழிய உருவாக்கி சுரங்க தொழிலாளர்களை மேல கொண்டு வந்தாங்க. அவங்க குடும்பத்தோட மறுபடியும் இணைஞ்சாங்க. அந்த பாவத்தடைய உடைக்க இயேசு சிலுவையில தன்னையே பலியா கொடுத்து வழியை உண்டாக்கினார். இயேசுவே சொன்னார், நானே வழி, சத்தியம், ஜீவன். தெய்வத்துக்கிட்ட போக ஒரே வழி அவர்தான். அவங்களுக்கு உருவாக்கப்பட்ட அந்த வழியில போனதால தான் அந்த தொழிலாளர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. ஆக தெய்வத்தை கண்டுகொள்ள தடையாக இருக்கும் பாவங்களை போக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார்.